والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. ما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن أعظم النكاح بركة أيسرها مؤونة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் சமுதாய எழுச்சியையும் விழிப்புணர்வையும் கருத்திலே கொண்டு இஸ்லாமிய சிந்தனை கருத்தரங்கம் என்கிற தலைப்பில் காலச்சூழலுக்கு தேவையான பல்வேறு அம்சங்களை கருத்திலே கொண்டு கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த மஜ்லிஸில் எல்லாம் வல்ல இறைவன் பயன் தரும் விஷயங்களை பேசவும் சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு தொடங்குகிறேன். ஆடம்பர திருமணங்களும் அழிந்து வரும் குடும்ப நலன்களும் என்று ஒரு தலைப்பில் உங்களுக்கு முன்னால் இன்றைக்கு நம்முடைய திருமணங்களின் சூழ்நிலை, அதன் வழியாக குடும்ப வாழ்க்கையில ஏற்படுகின்ற சில அவலங்கள், இவைகளை குறித்து சில சிந்தனைகளை மாத்திரம் உங்களுக்கு முன்னாலே வைத்து நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மார்க்கம் லகுவான மார்க்கம், இஸ்லாம் லகுவான மார்க்கம். இதனுடைய வணக்க வழிபாடுகள், இதனுடைய கொள்கை கோட்பாடுகள், இஸ்லாம் வலியுறுத்துகிற எல்லாமே லகுவானவை. அந்த அடிப்படையில் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுன்னத்தாக முன்வைக்கப்படுகிற நபிமார்களின் நடைமுறையாகிய திருமணம் உலகத்திலே இருக்கிறது. எல்லா சமயங்களை விடவும் இங்கே திருமணம் லகுவானது. ஆனால் ஒரு திருமணத்தின் வழியாக 100 விஷயங்களை மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் கொண்டு வந்து புகுத்தியதன் விளைவு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் திருமணம் போல் பாரமான காரியம் எதுவும் இல்லை என்கிற அளவுக்கு நாம் வந்து நிற்கிறோம். நம் எல்லோருக்கும் தெரியும், திருமண சபைகளிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அடிக்கடி உங்கள் காதுகளிலே சொல்லப்படுகிற நபிமொழி அது. நிக்காகுவில் பரக்கத்தான நிக்காகு என்பது செலவு லேசாக எந்த திருமணமோ அதுதான். அதமுன் நிக்காஹி பரக்கத்தன், நிக்காகுவில பெரிய பரக்கத் எதுவென்றால் ஆக லகுவாக செய்யப்படுகிற திருமணம். இன்றைக்கு மக்களின் துஆவை பெறுவதற்கு பதிலாக, அல்லாஹுவின் பரக்கத்தை பெறுவதற்கு பதிலாக, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஆசியை பெறுவதற்கு பதிலாக திருமணம் என்ற பெயரில்
நிறைய பேர் பத்துவாக்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கடும் வார்த்தைகள் பயன்படுத்தவில்லை. ஆடம்பர திருமணங்களால் கூடியிருப்போர் துஆ செய்ய மாட்டார்கள், பத்துவா செய்வார்கள். உங்கள் திருமணத்தினுடைய விருந்திலே கலந்து நன்கு வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு வெளியே போகிறவர்களை என்ன பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் நீங்கள் கேளுங்கள். பணத்திமிரு பாத்தியல்ல, எவ்வளவு காட்டியிருக்கான் பாத்தியல்ல, அவனோட கெத்த பாத்தியல்ல. இது எல்லாம் பத்துவா, மணமக்களுக்கான துஆ அல்ல. நான் துவக்கத்திலேயே ஒரு விஷயத்தை சொல்லி விடுகிறேன். உலகத்திலேயே ஆக பெரிய பொருட்செலவில் நடந்த நிக்கா ரெக்கார்டு திருமணம், கின்னஸ் ரெக்கார்டிலே அகில உலகத்தில் இதை விட ஆடம்பரமான திருமணம் இல்லை என்று கின்னஸில பதிவாக இருக்கிற திருமணம் எது தெரியுமா? இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் உடைய திருமணம். கல்யாணம் ஆன வேகத்திலேயே டைவர்ஸும் ஆயிடுச்சு. கின்னஸ் ரெக்கார்ட்ல உலகத்தில் ஆடம்பர திருமணம் என்று பதிவாக இருக்கிறது. வாழவில்லை என்பது உலகத்தினுடைய பதிவு. ஆடம்பர திருமணம் நடத்தக்கூடிய மணமக்களுக்கு கூடியிருப்போர் சார்பாகவோ, அந்த நிக்காக சபையில இருப்பவர்களோ, விருந்தில பங்கேற்பவர்களோ, அந்த திருமணத்தோடு சம்பந்தப்பட்டவர்களோ முகத்துக்கு முன்னால் கை கொடுப்பார்கள், கட்டிப்பிடிப்பார்கள். முதுகுக்கு பின்னாலே விமர்சன சொற்கள் பேசுவார்கள். அதுவெல்லாம் பத்துவாக்களாகத்தான் போய் முடியும். நம்முடைய இஸ்லாமிய திருமணம் எவ்வளவு லகுவானது என்று உங்களுக்கு தெரியும். ஈஜாப், மஹர், வலீமா, 4 அம்சத்துக்கு பெயர் தான் நிக்கா. முடிச்சது நிக்கா. இஸ்லாமிய திருமணம் ஓவர், அவ்வளவுதான். என்ன வேணும்? 4 வேணும். ஈஜாப் வேண்டும், அதாவது எனது மகளை இத்தனை ரூபாய் மகருக்கு இவர்கள் சாட்சியாக இந்த சபையோர்கள் முன்னிலையில் நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன் அப்படின்னு பெண்ணுடைய தகப்பனோ தாத்தாவோ அண்ணன் தம்பிகளோ வழிகாரர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, இதற்கு ஈஜாப் என்று பெயர். நான் ஏற்றுக்கொண்டேன், கபூல் செய்தேன் என்று மாப்பிள்ளை சொல்லுவார், இதற்கு கபூல் என்று பெயர். இந்த திருமணத்திற்கு தட்சணையாக மகர் தொகையை மாப்பிள்ளை கொடுப்பார், மகர் என்று பெயர். பெண் வீட்டுக்கு பெண் செலவுக்கு மகர் தருகிற இது மாப்பிள்ளையை சார்ந்த தொகை. 3 முடிச்சது. 4வது, இந்த திருமணத்திற்கு உறவுகளை அழைத்து அவரவர் வசதிக்கு ஏற்ப ஒரு விருந்து ஒன்று போடுவார்கள். அளவோடு தரப்படுகிற, வயிறு நிறைவதற்கு தரப்படுகிற, வாழ்த்து செய்தியாய் தரப்படுகிற ஒரு சின்ன விருந்து, அதுக்கு வலிமான்னு பேரு. இந்த நாளை தாண்டி இஸ்லாமிய திருமணம் ஒண்ணுமே இல்லை. இந்த நாளை தாண்டி ஒண்ணும் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னா, கரெக்டா இஸ்லாமிய கல்யாணம் பண்ண 5000 ரூபாயில முடிச்சு தாராளமா முடிக்கலாம். நமக்கு கேட்ட நகைச்சுவை நினைச்சு சிரிப்படம். 5000 ரூபாயில கல்யாணமான். நம்ம சுண்ணத்து கல்யாணமே 5 லட்சத்துல பண்ணிட்டு இருக்கோம். சுண்ணத்து கல்யாணத்துக்கு மண்டபம் புடிச்சு பொருளாதார மேதை அமர்த்தியா சென் ஒரு தடவை இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய நலிவுக்கு என்ன காரணம்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க நிருபர்கள். ஒரு இன்டர்நேஷனல் பிரஸ் மீட்ல அவர் பேசுறார். இந்திய பொருளாதாரம் பற்றி பேச்சு வருகிறது. நோபல் பரிசு பெற்றவர் எதுக்கு? பொருளாதாரத்துக்கு. அவர் சொல்றாரு, இந்தியாவில் பண்டிகை கொண்டாட்டங்கள் விடப்பட்டால் நாடு முன்னேறிவிடும். செலிப்ரேஷன்ஸ் அதிகம். ஏதாவது ஒரு பெயரில் சடங்கு, ஏதாவது ஒரு பெயரில் சம்பிரதாயமான சில விசேஷங்கள், எல்லாத்துக்கும் மண்டபம். சுண்ணத்து கல்யாணத்துக்கு மண்டபம், காது குத்துறதுக்கு மண்டபம். கேவலம் என்ன தெரியுமா? பூப்பு நன்னீராட்டு விழான்னு ஒரு விழாவுக்கு மண்டபம். அதை விரிவாகவும் சற்றே அசிங்கமாகவும் சொல்ல முடியும். தாய்மார்கள் இருக்கிற சபை என்பதால் வார்த்தைகளில் கண்ணியம் காக்கிறோம். அதற்கெல்லாம் கூட மண்டபம். பண்டிகை கொண்டாட்டங்களை விட்டுவிட்டால் இந்தியா முன்னேறிவிடும். வேண்டுமானால் நோபல் பரிசு பெற்றவர் இந்திய பொருளாதாரத்திற்கு சொல்லி இருக்கலாம், முஸ்லிம் கம்யூனிட்டியினுடைய பொருளாதாரத்தினுடைய
மிகப்பெரிய பின்னடைவிற்கு பின்னால் நம்முடைய இந்த தாம்பீக செலவுகள், ஆடம்பர செலவுகள், ஈஜாபு, கபூல், மகர், வலீமா என்று நான் சொன்ன இந்த நாளில முடிந்தது நிக்கா. இந்த நாளிலையும் இஸ்லாமிய மார்க்க பிரகாரம் பெண் வீட்டுக்கு செலவில்லை. பெண் வீட்டுக்கு செலவே வைக்கல. பெண் வீட்டு சாப்பாடு, பெண் தரப்பில் தொகை, பெண் தரப்பில் சீதனம், பெண் தரப்பில் நகை நட்டு எதுவும் இந்த மார்க்கத்தில் வலியுறுத்தப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய திருப்பரங்கள் எவ்வளவு பாரதூரமாகிவிட்டது. காசை அடிப்படையாக கொண்ட திருமண தீர்மானங்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. எல்லா பத்திரிகைகளையும் இப்போ எல்லாம் போடுறாங்க. மணமக்களை வாழ்த்தும் துவா, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர். மணமக்களை வாழ்த்தும் போது நீங்கள் ஓதுங்கள். அந்த வார்த்தை முதல்ல யாருக்கு சொன்னாங்கன்னு நாம யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க தெரியுமா? பாரக்கல்லாஹு லக வ பாரக்கல்லாஹு அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்னாங்க. அவரு மதீனால தான் கல்யாணம் பண்ணாரு, வெளியூர்ல எல்லாம் இல்ல. நல்லா கவனிக்கணும் நீங்க. மதீனாவுல கல்யாணம் பண்றாரு. தொழுகைக்கு வர்றப்ப சட்டையில இருக்கிற மாப்பிள்ளைகளுடைய அந்த சந்தன பூச்சை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு, என்ன சந்தனம் பூசி இருக்கு சட்டையில, கல்யாணம் ஆயிருச்சான்னு கேக்குறாங்க. அவரு ஆமா நான் நிக்கா பண்ணிட்டேங்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலிமா குடு, நிக்கா பண்ணிட்டேன்னா எங்களுக்கு எல்லாம் வலிமா இல்லையா? அவுலிம் வலவ் பிஷாத்தின், ஒரு ஆடாவது அறுத்து நீ வலிமா கொடுக்கலாமல்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. நீங்க இங்க கொஞ்சம் கவனிக்கணும். அன்னைக்கு மதீனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சிட்டி அல்ல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிட்டி அல்ல, குக்கிராமம். குக்கிராமத்திலையும் ரொம்ப குக்கிராமம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறபடி 6 தெருவு தான் அன்னைக்கு மதீனால இருந்தது. யாராவது மதீனால 6 தெருவுல ஒரு தெருவுல நின்று சத்தம் போட்டா 6 தெருவுக்கும் கேட்கும். 6 தெருவுக்கும் கேட்கும். கிராமத்துல ஒரு கல்யாணம் நடந்தது நாயகத்துக்கு தெரியல. அதாவது எவ்வளவு சைலண்டா கல்யாணம் நடந்திருக்குங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். 6 தெருவு உள்ள நம்ம ஊரா இருந்தா என்ன நடந்திருக்கும்? 6 தெருவுக்கும் சாமியானா போட்டு, 6 தெருவுலையும் டியூப்லைட் கட்டி, 6 தெருவுல உள்ள வீட்டுல பூரா அடுப்பத்தை வைக்காம விருந்த போட்டு என்னென்ன நடந்திருக்கும்? 6 தெருவுக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில நடக்கிற திருமணம். அந்த திருமணத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளையின் சட்டை கரையை வைத்து கல்யாணமாகி விட்டதா என்று கேட்கிறார்கள் என்றால், அவ்வளவு எளிமையாக அந்த திருமணம் நடந்தேறி இருப்பதை பார்க்கிறோம். இன்றைய திருமணங்களோடு பழைய திருமணங்களை ஒப்பிட்டால், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவ்வளவு எளிமையாக திருமணம் செய்த அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர். நாம இந்த வாழ்த்தை 150 ரூபாய்க்கு பத்திரிக்கை அடிச்சு அதுல போடுறோம். பத்திரிக்கை 150 ரூபாய். சில பேர் அத கெத்தோட கொண்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தட்டு, இல்லன்னா அதுக்கு ஒரு பையி, இல்லன்னா அது கூட ஒரு டிஃபன் பாக்ஸ், அது கூட ஒரு ஸ்வீட் பாக்ஸ், என்னன்னா பத்திரிக்கை போகுதான். இந்த பத்திரிக்கை செலவில பல குமர்களை கரையேற்றி விடலாம். என்ன ஒரு விஷயம்னா, இதெல்லாம் பேசுகிற போது நகைச்சுவையாக சிரிக்கிற நாம கூட நம்ம வீட்டு கல்யாணம்னு வர்றப்ப அதைத்தான் பண்றோம். ஜும்மாவிலே, வெள்ளிக்கிழமைகளிலே, எங்காவது சமுதாய மேடைகளிலே திருமணங்களின் ஆடம்பரங்களை குறித்து பேசினால், அப்போது வருத்தத்தோடு கேட்டுக்கொள்ளுகிற பல பேர் அவர்களுடைய வீட்டின் திருமணம் என்று வருகிற போது இதே அணுகுமுறையை தான் கடைபிடிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு எளிமையான திருமணம், எப்படி நடத்தப்பட வேண்டிய திருமணம். எனக்கு ஆடம்பர திருமணம்னு தலைப்பு. முதல்ல திருமணத்தினுடைய பேசிக் இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை எதா இருந்தாலும் சரி, எல்லாமே காசு அடிப்படையில் கல்யாணம். ஒரு பொண்ணு இருக்கு, உங்க பையனுக்கு பார்க்கலாமல்ல அப்படின்னு சொல்றாங்க யாராவது ஒருத்தட்ட. அவங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, படிச்சு முடிச்சிருக்கு அல்லது ஓதி முடிச்சிருக்கு, அந்த பொண்ணை நீங்க பார்க்கலாமல்ல.
நாம உடனே டப்புன்னு என்ன கேட்போம் தெரியுமா? எவ்வளவு செய்வாங்க? செகண்ட் கொஸ்டின் இதான். பொண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே கேட்கறதுக்கு எவ்வளவு கேள்வி இருக்கு. பொண்ணு தொழுகுமா? பொண்ணு ஓதி இருக்கா? பொண்ணு வீட்டுல கண்ணியமா இருக்குமா? அவங்க எல்லாம் நல்ல குடும்பமா? வீட்டுல உள்ள பெரியவங்களை எல்லாம் பாத்துக்குமா? எத்தனையோ கேள்வி இருக்கு ஒரு பெண்ணை பற்றி விசாரிக்க. பொண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி எவ்வளவு செய்வாங்க? அவர் சொல்லுவார் இவ்வளவு செய்வாங்க. ஒத்து வராது, விட்டுரு. அது அவுளியாவுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம பைனான்சியல் ஸ்கேல்ல அது வரல. நம்ம ஒரு இது வச்சிருக்கிறோமா இல்லையா, ஒரு ஸ்கேல், அதுக்குள்ள அது வரணும். இத்தனை லட்சத்துக்குள்ள அல்லது இத்தனை கோடிக்குள்ள. ஒரு பெண்ணையோ மாப்பிள்ளையோ சொல்லப்படுகிற போது விசாரிக்கப்பட வேண்டிய நற்குணம், அவனுடைய மார்க்க பற்று, அவனுடைய குடும்ப பாரம்பரியம், அவன் காக்கிற கண்ணியம் எல்லாம் காற்றில விடப்பட்டு காசு மாத்திரம் பிரதானம் என்கிற போது எப்படி அதிலே சேருகிற அந்த இல்வாழ்க்கை எப்படி சிறக்கும், எப்படி செழிக்கும்? கொஞ்சம் ஆடம்பர திருமணங்களை பத்தி பேசுறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்தை கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கல்யாணம் கொஞ்சம் வாங்கல, நம்ம அப்படியே வந்து இந்த மண்டபத்துல இருந்து அந்த மண்டபத்துக்கு போயிருவோம். கல்யாண மாப்பிள்ளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொண்ணு கதீஜா அம்மையார். இப்போ ஓதுற மாதிரி ஈஜாபு கபூலு நிக்கா துவா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த காலத்துல என்ன நடக்கும்னா, பொண்ணு சார்பா முதல்ல ஒருத்தர் எந்திரிச்சு பேசுவார். எங்க பொண்ணு அப்படி, எங்க பொண்ணு இப்படின்னு எல்லாம் சொல்லி பொண்ணை பத்தி 4 வரி சொல்லிட்டு அவரு நாங்க தர்றதுக்கு சம்மதிக்கிறோம்னு உக்காந்துருவாரு. மாப்பிள்ளையோட சார்பா ஒருத்தர் எந்திரிப்பாரு. எங்க மாப்பிள்ளை அப்படி, எங்க மாப்பிள்ளை இப்படின்னு சொல்லி அவரு கொஞ்ச நேரம் பேசி நாங்க வந்து கட்டிக்கிறோம் பாரு. அவ்வளவுதான், சாப்பிட்டு போயிட வேண்டியதுதான். ஏதாவது சின்ன விருந்து இருக்கும். அதிகமாக பால் பேரித்தம்பழம் போன்றவைகளோடு முடிந்து விடும் விருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம், மாப்பிள்ளையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சீரத்தினுடைய கித்தாபுகளில் இந்த திருமணம் அப்படியே நேர்முக வர்ணனையை போல பதிவாகி இருக்கிறது. கொஞ்சம் கேளுங்க. பொண்ணு சார்பா இப்ப எந்திரிச்சு ஒருத்தர் பேசணும். பொண்ணு யாரு? கதீஜா அம்மா. கதீஜா அம்மா சார்பா ஒருத்தர் எந்திரிச்சு வர்றார். அவருக்கு பேரு வரக்கத் இப்னு நௌஃபல்னு பேரு. முந்தைய வேதங்களை எல்லாம் கற்றறிந்த பண்டிதர். சஹீஹுல் புகாரியில இவர் குறித்த அறிவிப்பு ஆரம்ப பக்கத்திலேயே இருக்கிறது. இந்த வரக்கா அப்படிங்கிறவர் கதீஜா அம்மாவுக்கு சொந்தக்காரர். அவரு வந்து நிக்கிறார். நின்ன உடனே பொண்ணை பத்தி பேசுறார். எங்களுடைய புதல்வி கதீஜா பின்த் குவைலித், குவைலித்தினுடைய மகள் கதீஜாவாகிறவர். இந்த ஹிஜாஸ் என்கிற அரபு தீபகற்பத்திலேயே இவர்களை விட கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் யாரும் இல்லை. மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய வணிகத்திற்கு சொந்தக்காரர். உள்ளூர் வெளியூர் மட்டுமல்ல, சிரியா தேசம் வரைக்கும் இவருடைய வணிகம் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரும் சொத்துக்கு அதிபதி எங்க பொண்ணு அப்படின்னு பூரா பேசுறாரு. பேச 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 பேசுற பேச்சு எல்லாமே காசு மோட்டிவ்லயே போகுது. எங்க கதீஜா அம்மாட்ட காசு இருக்குது, எங்கள்ட்ட உள்ள காசு உங்கள்ட்ட வேற யார்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி வியாபாரியை நீங்க பார்க்க முடியுமா? பூரா காசு பணமாவே போகுது. கூடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியுது, மாப்பிள்ளையா இருக்கிற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில காசு இல்லாதவங்க. அவர் அதை சட்டம் இல்லாம சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அவர் பேசி முடித்ததற்கு பின்னால், வரக்கா அவர்கள் பேசி முடித்ததற்கு பின்னால் மாப்பிள்ளையின் சார்பாக யாராவது பேச வேண்டும். மாப்பிள்ளையின் சார்பாக பேசுவதற்கு மாப்பிள்ளையினுடைய தந்தையர்களில் ஒருவராய் நமக்கெல்லாம் தெரியும், நீண்ட காலம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பராமரித்த அபூ தாலிப் அவர்கள் எழுகிறார்கள். வந்து நின்னாங்க. நிக்கிறப்பவே முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னு, இந்த முன்னாடி காசு காசுன்னு ரொம்ப நேரமா ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் இல்லையா, எங்க பொண்ணுட்டு நிறைய காசு இருக்குன்னு, அவர் தலையில ஒரு கொட்டு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால பேச ஆரம்பிக்கிற போது அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், فَإِنَّ مُحَمَّدًا عَلَى الصِّدْقِ وَالْأَمَانَةِ, எங்களுடைய மாப்பிள்ளை முஹம்மது உண்மையாளர் என்றும் நம்பிக்கையாளர் என்றும் போற்றப்பட்டவர். அதாவது
உங்களுடைய வாயாலேயே நீங்கள் எல்லாம் சேர்ந்து இவருக்கு அஸ்ஸாதிக் என்று பட்டம் கொடுத்தீர்கள், உண்மை பேசுபவர் என்று அர்த்தம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் வாயாலேயே அல் அபீன் என்று பட்டம் கொடுத்தீர்கள். அல் அபீன் என்று சொன்னால் நம்பிக்கைக்குரியவர் என்று அர்த்தம். வேற ஒண்ணு சொல்ல தேவையில்லை. அறிமுகத்திற்கு அவசியம் இல்லாதவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னாரு, ஃபஇன்னல் மால தில்லுன் ஸாயிலுன், ஃபஇன்னல் மால தில்லுன் ஸாயிலுன். காசு பணம் என்பது நீக்கும் நிழல் போன்றது. நிழல் காலையில கொஞ்சம் சுமாரா இருக்கும், உச்சி வெயில் அடிக்கிறப்ப நிழல் இருக்காது. சூரியன் சாய ஆரம்பிச்சா நிழல் பெருசா இருக்கும். எந்த நேரம் கூடும் காசு வரும், காசு போகும். காசு கன்று நிரந்தர இருப்பு கிடையாது. இதையெல்லாம் பேசுகிறார்கள் அபூ தாலிப் அவர்கள் தங்களுடைய திருமணத்தினுடைய மணமகன் அறிவிப்பின் போது. நான் சொல்ல வர்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கல்யாணத்திலேயே, பெருமானாரினுடைய முதல் திருமணத்திலேயே பதிவான செய்தி என்ன தெரியுமா? காசை வைத்து திருமண சந்தையிலே பேசப்படக்கூடாது, காசு பிரதானமாக கூடாது என்பதுதான் பேசப்பட்டது. இன்றைய திருமணங்களின் மிகப்பெரிய சாபக்கேடாய் அமைந்திருப்பது இன்றைக்கு பொருளாதார சிந்தனைகள் கொண்ட திருமணம். நம்ம கல்யாணம், ஒரு கல்யாணம் நடத்துற ஊர்ல கிட்டத்தட்ட 100 கல்யாணம் நடத்திடலாம். தயவு செய்து இங்க செல்வந்தர்கள் இருக்கிறீர்கள், ஊரினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் இருக்கிறீர்கள். ஏழை குமர்களினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்குவதற்கு நாமெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சஹாபி நபி தோழர் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு ஜுலைபிப்னு பேர். ரொம்ப ஏழை, மகர் கொடுக்கறதுக்கு காசு இல்ல. பொதுவா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டுல குமரிகள் தேங்குற மாதிரி அந்த நாட்டுல குமரர்கள் தேங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, காசு இல்ல. அங்க மகர் தொகை கொஞ்சம் விலை ஜாஸ்தி. நம்ம நாட்டுல எல்லாம் அறிவிப்பு செய்யற மாதிரி அந்த நாட்டுல அறிவிப்பு செஞ்சா குமரங்காரியத்துக்கு உதவி செய்யுங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளவு மாப்பிள்ளைகள் தேங்கி இருக்கிறார்கள். மகர் தொகை கொடுத்து மிஞ்ச முடியாது. அந்த ஜுலைபுங்கு வருகிற சஹாபிட்ட காசு இல்ல, ஒண்ணும் இல்ல. அவரு ஒரு அன்றாடங்காட்சி, கல்யாணம் ஆகல, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுது, அவர் பாக்குறாரு. இப்போ ஒரு நாள் தனியா இருக்கிறப்போ எல்லாரும் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பனா கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கெல்லாம் சொர்க்கத்திலேயாவது கல்யாணம் நடக்குமான்னு கேட்டார். எனக்கு சொர்க்கத்திலேயாவது கல்யாணம் நடக்குமான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சற்று உண்மையாகவே தீவிர கவலையை கொடுத்தது அந்த வார்த்தை. ஒரு ஏழை வாலிபர், திருமணத்திற்கான காசு தவிர எல்லா விதமான தகுதிகளும் அவருக்கு இருக்கிறது, ஆனால் காசு இல்ல. என்ன பண்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும், அல்லாஹ் ஹூருலீன்களோடு உன்னை சேர்த்து வைப்பான், நீ அதை விட்டு இப்ப நான் சொல்ற வீட்டுல போய் பொண்ணு கேளுன்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த வீட்டுல பெற்றோர் கூட மாப்பிள்ளைய பார்த்த உடனே கொஞ்சம் யோசிக்கிறப்போ அந்த பெண்ணு சொல்லுச்சு, அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்து ஒரு மாப்பிள்ளையை அனுப்பி வைத்தால் நான் கட்டிக்கிறேன். அவர் ஏழை, பரவாயில்லை. அவர் கருப்பு நிறமாக இருக்கிறார், பரவாயில்லை. தோற்ற பொலிவு இல்லை, பரவாயில்லை. சமூக அந்தஸ்து இல்லை, பரவாயில்லை. குடும்ப பின்னணியும் பாரம்பரிய பெருமையும் இல்லை, பரவாயில்லை. எனக்கு அவர் மாப்பிள்ளை. போன இடத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். நாமெல்லாம் நிச்சயத்தை கூட இப்படி முடிக்க மாட்டோம். நான் எதுக்கு சொல்றேன், ஒரு சபையில இருந்து நாயகம் அனுப்புறாங்க, அந்த வீட்டுல போய் கேளு. கேட்டாச்சு, கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டார். கல்யாணம் முடிச்சுட்டு வர்றார். நாம இன்றைக்கு நிச்சயதார்த்தத்திற்கு 500 பேர் கூடுகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுக்கு 100 பேர் கூடுகிறோம். நம்முடைய செலவுகளோடு அன்றைக்கு நடைபெற்ற திருமணங்களை யோசித்தால் போன இடத்துல கல்யாணம் அவ்வளவுதான். உலகத்திலேயே திருமணத்தை இவ்வளவு எளிமைப்படுத்தியது இந்த மார்க்கத்தை தவிர யாரும் இல்லை.
ஆனால் இன்னைக்கு நம்மள மாதிரி கல்யாணம் கஷ்டங்கிறது இந்த சமுதாயத்தை தவிர வேற எங்கேயும் இல்ல. நீங்க வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு அப்துல் முத்தலிப் போனார். யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாத்தா. ஒரு வீட்டுல போய் மதீனாவுல உட்கார்ந்து என் பையன் அப்துல்லாவுக்கு பொண்ணு வேணும்னு கேக்குறப்போ, மறுமணங்களும் பலதார மனங்களும் சகஜமாக இருக்கிற அரபு சூழலில் அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, உங்க பையன் அப்துல்லாவுக்கு தர்றதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம், வேணா நீங்க கட்டிங்க. நீங்க கட்டிங்க. உடனடியா என்ன ஆச்சு? கட்டிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாச்சு. வந்து சொல்றாங்க மக்காவுல, போனேன் பொண்ணு எனக்கு கொடுக்கறேன்னு நாங்க கட்டிக்கிட்டேன். ஒரு சில அறிவிப்புகளில் வருகிறது, அந்த தம்பதியினர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்று கூட அறிவிப்பு உண்டு. போன இடத்துல கல்யாணம், பொண்ணு தர்றேன்னு சொல்லிட்டாங்க, மாப்பிள்ளை கபூல் செய்யறதுக்கு ரெடி, முடிச்சது சிம்பிளாக திருமணம். நூற்றுக்கணக்கான திருமணங்களை நபிமொழிகளின் வழியாக, சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறுகளின் வழியாக நாம் இப்படி பட்டியலிட முடியும். அது அனைத்துமே ஆக எளிமையான திருமணங்கள். இன்னைக்கு உள்ள திருமணங்களோடு ஒப்பிடவே முடியாது. நாம இன்னைக்கு பொண்ணு வீட்டு சாப்பாடுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோமல்ல, தயவு செய்து அல்லாஹ் ரசூலுக்காக கேட்கிற எந்த ஹதீஸ்லயாவது அது இருக்கா? பொண்ணு வீட்டுல சாப்பாடு போட்டு எல்லாரும் போய் சாப்பிடுறதுங்கிறது அது இஸ்லாமிய மரபும் இல்ல, ஹதீசுகள்லயும் சொல்லப்படல. மாப்பிள்ளை சாப்பாட்டுக்கு பேர் தான் வலிமா. பெண் வீட்டு சாப்பாடு எங்கிருந்து வந்தது? இதுல வேற பந்தாவா, நாங்க ஒரு 500 to 1000 பேருக்குள்ள வருவோம், ஒன்னும் எங்களுக்கு வேணாம், நல்ல முறையில சாப்பாடெல்லாம் செஞ்சு அனுப்பிச்சீங்கன்னா போதும் அப்படின்னு முதல்லயே சொல்லிடுறது. எங்க பெண் வீடு சாப்பாடு போட்டுச்சு? மார்க்கத்துல எங்க இருக்கு? எந்த கிதாபில படுத்தீர்கள்? அல்லது உங்களுக்கு எந்த மார்க்க அறிஞர்கள் வழிகாட்டினார்கள்? முதல்ல பொண்ணு வீட்டு சாப்பாடுங்கிறதே இல்ல, இதுல வேற பொண்ணு வீட்டு சாப்பாடு போட வச்சுட்டு அதுக்கு அவங்க வர்ற பந்தா பாத்தீங்கன்னா பயங்கரமான பந்தா. ஆமா, மண்டபத்து வரையும் வந்துட்டு சேர்ல இப்படியே விரைச்சிட்டு உட்காந்துருப்பாரு. எல்லாரும் போவாங்க, போக மாட்டாரு. தனியா வந்து அவரை கேட்கணும், ஹாஜியார் தாங்க சாப்பிடல, இன்னும் பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் என்னை வந்து கூப்பிடல. மண்டபத்து வரையும் வந்துருச்சு. கழுத்துல வந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து டைனிங் ஹாலுக்குள்ள போறதுக்கு அவரை கூப்பிடணுமா? வந்து யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு மச்சான் தானே, நீங்க மாப்பிள்ளைக்கு மாமு தானே, நீங்க மாப்பிள்ளைக்கு சச்சா தானே, ஒவ்வொருத்தரா வாங்க வாங்கன்னு கூப்பிடணும். மணப்பெண் வீட்டு சாப்பாடு என்பது இந்த மார்க்கத்தில், இது இந்த நாட்டு சூழலில் இங்கிருக்கிற பிற சமயத்தினுடைய இரவல்களாக நாம் வாங்கி ஏற்படுத்திய வரதட்சணையின் ஒரு அங்கம் தான் பெண் வீட்டு சாப்பாடு என்பது. ஒரு சாப்பாட்டுல இருக்கிற ஐட்டம் அல்லாஹு அக்பர் எல்லாம் தான் சொல்றேன், எல்லா விருந்தும். சில பேர்லாம் ரொம்ப பெருசா மாத்திரை டப்பாவோட வருவார் சாப்பாட்டுக்கு வரும்போது. வர்றப்பவே ஏங்க ஆச்சாரி இப்படி போலாம்? இல்ல இல்ல, நான் நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல, டாக்டர் சொன்னதுனால நான் ஒன்லி வெஜிடேரியன் போவார். அங்க 32 ஐட்டம் வச்சிருக்கான். எதுல? இந்த வெஜிடேரியன் தட்டுல. சில பேர் அதுல என்ன பெருமைங்கிறீங்க? பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல திருமணத்தை வச்சுக்க வேண்டியது. வேலை ஏதாவது குக் பண்ணி பயங்கரமான இதுல ஒரு தட்டு 1000 ரூபாய், ஒரு பிளேட் 1000 ரூபாய். இந்த ஹோட்டலுடைய சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாம் சரி, தட்டை எடுத்து 1000 ரூபாய். அதுல ஒரு பெரிய பந்தா. என்னமோ அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப உகப்பா ஒரு பெரிய நல்ல காரியத்தை பண்ணிட்ட மாதிரி. எவ்வளவு பெரிய செலவை கொண்டு வந்து நாம நடத்துற அந்த ஒரு விருந்துல சத்தியமா சொல்றோம் 10 குமர் நிறைவேறிடும். 10 குமர் நிறைவேறிடும். இது சமூக அக்கறையா இல்லை. சில பேர் நினைக்கிறாங்க, ஏன் காசு, நான் போய் பாரின் போய் நான் ஆடா ஓடா உழைச்சு தேய்ச்சு சம்பாரிச்சுட்டு வந்த காசு, என் புள்ள கல்யாணம், நான் செலவழிக்கிறத பத்தி நீ கேட்கறதுக்கு யாருன்னா, இது ஒரு சமூக குற்றம். பொது சமூகத்தில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற நீ, அது உன் காசா இருந்தாலும் தப்புதான். நடு ரோட்ல நின்று நீ ஒண்ணு கடிச்சா திட்ட மாட்டானா? இல்ல நான் எனக்கு வந்திருக்கிறது சுய தேவை, நான் நடு ரோட்ல இருக்கேன், நீ ஓரமா போய் எங்கேயாவது. ஒரு பொது சமூகத்திலே நீ ஏற்படுத்துகிற தாக்கம் எவ்வளவு பெரிய தாக்கம். இன்றைக்கு நம்முடைய நாம் போட்டுக் கொண்டிருக்கிற விருந்துகள் அதற்கு சான்று.
அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் மறுமையிலே கேட்கிற 4 கேள்வி. அதுல கடைசி கேள்வி என்ன தெரியுமா? உன் காசை எப்படி செலவழிச்சேங்கிறது. பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. மறுமையினுடைய கொஸ்டின் 4 தான். 4 கேள்விதான். எப்பவுமே எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சுன்னா சந்தோஷமா தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போறோம், கொஸ்டின் தெரியாதனாலதான் பயங்கரமான படபடப்படலாம். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சு, மறுமையினுடைய கொஸ்டின் பேப்பர் அவுட். 4 கேள்விதான் வருமா. ஆன்சர் ப்ரிப்பேர்டா போனோம்னா ஜெயிச்சிடலாம். ஆனா என்ன தெரியுமா, கொஸ்டின் அவுட் ஆன பிறகும் கூட நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது. 4 கேள்வி. வான் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, ஆயுளை எப்படி கழித்தாய். வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா, உன் வாலிபம் எப்படி கழிந்தது. ஆயுளுக்குள்ள வாலிபம் இருந்தாலும் அது தனியா ஸ்பெஷலைசேஷன், அது ஒரு கேள்வி தனியா. வாலிபம் எப்படி கழிந்தது. 3வது கேள்வி, காசு எப்படி சம்பாரிச்ச. 4வது கேள்வி, எதுல செலவழிச்ச. நான் இப்ப இந்த 4வது கேள்வியில நிக்கிறேன். நீ எப்படி சம்பாரிச்சங்கிறது கூட நிறைய காரணங்கள் சொல்லலாம். அப்படி போனோம், இப்படி போனோம், வெளிநாடு போனோம், கஷ்டப்பட்டோம், மாடா உழைச்சோம், எல்லாம் ரைட்டு. அந்த காசை நீ எதுல செலவழிச்ச. செலவழிக்கிறதுக்கான முழு ரைட்ஸ் உன்னுடைய காசுக்கு உங்ககிட்ட உள்ளது அல்ல. அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் செலவழிக்கணும். இன்னைக்கு இருக்கிற கல்யாணத்துல நாம் அளிக்கிற செலவினங்கள் அல்லாஹ் ரசூல்ட கணக்கு காட்ட முடியுமா? பத்திரிக்கை 15,000 ரூபாய், மண்டபம் இத்தனை லட்சம் ரூபாய், நாம் போட்ட விருந்து இத்தனை லட்சம் ரூபாய், எங்கு சொல்ல முடியும்? நம்முடைய விருந்துகளில் மீதமாகி குப்பை தொட்டிகளிலே கொட்டுகிற அந்த மீத சாப்பாட்டில் பல திருமணங்களுக்கு மெயின் வலிமா நடத்திடலாம். தயவு செய்து சொல்றோம், ஒரு சொற்பொழிவுக்கான வாக்கியங்களாக நீங்க இதை நினைக்க வேண்டாம். இன்னைக்கு இந்த மாதிரி ஊர்கள்ல முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற, ஆனால் திருமணங்கள் தாறுமாறாக செலவிடப்படுகிற ஒரு ஊரில் யாராவது 4 பேர் போதும். கொஞ்சம் நல்லா டிஃபரண்டா யோசிச்சு ரொம்ப சிம்பிளா கல்யாணத்தை நடத்தி காட்டுங்க. ஊர் என்ன சொல்லுமோ இல்லையோ, அத்தனை மலக்குகளும் அல்லாஹ்வும் அம்பியாக்களும் அவுலியாக்களும் உங்களுக்கு துவா செய்வார். இன்னைக்கு நம்முடைய செலவினம் அவ்வளவு. நாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, இவ்வாறு நீ எதுல செலவு பண்றேன்னு சொல்லு, அந்த காசு உனக்கு கரெக்டான காசா கெட்ட காசான்னு நான் சொல்றேன். என்ன அழகான வார்த்தை. நீ உன் காசை எதுல செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு, அந்த காசினுடைய தரம் என்னன்னு நான் சொல்றேன். ஏன்னா தரம் இல்லாத காசு இப்படித்தான் தான் தோன்றியாக தாறுமாறாக செலவழிக்கப்படும். அப்படிப்பட்ட செலவினங்களுக்கான முழு பொறுப்பு இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கிறது. தாறுமாறான செலவுகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். விருந்துகளிலே மாத்திரம் செய்யப்படக்கூடிய செலவுகளை பொறுத்தவரை, குறிப்பா வலிமா, ஒன்று தெரிஞ்சுங்க, வலிமாவுக்கு கூப்பிட்ட கண்டிப்பா போகணும்னு ஹதீஸ்ல இருக்கு. வலிமாவினுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பது சில மார்க்க அறிஞர்கள்ட்ட வாஜிபுங்கிறாங்க. வலிமாக்கு யாராவது கூப்பிட்டா வாஜிப் இல்லைன்னாலும் குறைந்தபட்சம் கண்டிப்பான சுன்னத். வலிமாவை கூப்பிட்டா போகணும். ஆனா ஒன்று என்ன தெரியுமா, அந்த வலிமாவே மார்க்கத்தை மீறிய செலவினமாக நடத்தப்படுவானால் அதை காரணம் காட்டிய வலிமாவை புறக்கணிக்கலாம். நீ செய்வது ஆடம் செலவு, இதுல நான் வரமாட்டேன் என்று சொல்லுவதற்கான அனுமதி நமக்கு உண்டு. இன்னைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா திருமணங்களும் இந்த பட்டியலிலே சேருமா சேராதா என்பது உங்களுடைய கவனத்திற்குரிய உயர்தரமான லாட்சிகள். ஒரு திருமணத்தை வைத்து நாம் எவ்வளவு தூரம் அத்துமீறுகிறோம் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சென்னையில ஒரு கல்யாணம், சென்னையில முழுக்க முஸ்லிம் திருமணம், முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊருடைய திருமணம். ஆனா அவங்க ஊர்ல நடக்கல, சென்னையில நடக்குது. நம்ம ஆளுங்க இந்த காசோட கெத்த காட்டுறதுல எவ்வளவு வரம்பு மீறி விட்டார்கள்ங்கிறதுக்காக சொல்ல வர்ற. தாய்லாந்துல இருந்து விமானத்துல 21 பெண்கள், குட்டை பாவாடை அணிந்த பெண்கள் சப்ளைக்கு இறங்குறாங்க. எதுக்கு? சாப்பாட்டு சப்ளை.
என்னமோ அது சப்ளை பண்ணாதான் நம்மளும் சாப்பிடுவாரு மாதிரி. அல்லாஹு அக்பர். சாப்பாடு சப்ளை பண்றதுங்க பொய் சொல்லவில்லை. நேரடியாக அந்த விருந்தை பார்த்து முகம் சுளித்தவர்கள், பின்னாலே வந்து காரி துப்பியவர்கள், ஏன் வசதியா சாப்பிட்டு வர்றப்ப பத்துவா செஞ்சுட்டு வந்தவங்க அவங்க எல்லாம் இருக்கிறாங்க சென்னையில. இப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? என்கிட்ட காசு இருக்குதுன்ற கெட்ட காட்டுறது. தாய்லாந்துல இருந்து அரைகுறை ஆடை அணிந்து கொண்டு வந்து ஒரே மாதிரி ஒரு 18-20 வயசு பெண்கள் சாப்பாடு சப்ளை பண்ணாதான் உன்னுடைய கல்யாணம் சிறக்கும் என்றால், உன் கல்யாணத்தை விட கேடு கெட்ட கல்யாணம் வேற ஏதாவது இருக்கா? எவ்வளவு மோசம்! காசு இருக்கிறது என்ற பெயரால் திருமணத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ் ரசூலினுடைய செலவுகளை எல்லாம் கூட எவ்வளவு தூரம் இன்றைக்கு மாற்றி காட்டியிருக்கிறோம். ஒரு தட்டு இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவ்வளவு பெரிய ஒரு நிச்சயம் எல்லாம் இப்ப எல்லாம் 200-300 பேருக்கு சாப்பாட்டோட. முதல்ல எல்லாம் அசருக்கு பிறகு நம்ம ஆளுங்க 10 பேர் போவாங்க, அங்கிருந்து ஒரு 10 பேர் வருவாங்க, உட்கார்ந்து டீ குடிப்பாங்க. ஒருத்தர் கேட்பாரு, எங்க வந்தீங்க பாரு, நாங்க இந்த வீட்டுல இருந்து வர்றோம், இந்த வகைரா இந்த மாப்பிள்ளைக்கு உங்க பொண்ணு கேட்கலான்ட்டு வந்திருக்கோம்னு இவரு சொல்லுவாரு. உடனே அவரு சரி நாங்க சம்மதிக்கிறோம் பாரு, இந்த வெத்தலையும் சர்க்கரையும் அங்க கொடுத்து, அந்த வெத்தலையும் சர்க்கரையும் இங்க வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு டீ, அதிகபட்சமா கேசரி குடுத்து முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிருவாங்க. மாப்பிள்ளை வாயில முடிஞ்சா கொஞ்சம் சர்க்கரை போடுவாங்க. இப்போ எல்லாம் சுகர் இருக்கான்னு விசாரிச்சுட்டு போடணும். இப்போ போட்டு முடிஞ்சது, அவ்வளவுதான். ஒரு திருமண நிச்சயதார்த்தம் அசருக்கும் மகரிபுக்கும் இடையில் ஒரு கப்பு டீயோடு ஒரு கேசரியோடு முடித்து போன நிச்சயதார்த்தம் பிரம்மாண்ட மண்டபத்துல இன்னைக்கு 300 பேர்த்தோட சாப்பாடு. அது ஒரு மினி கல்யாணம். மினி கல்யாணம் அல்ல, சொல்ல போனா ஏழை குமருக்கு இந்த நிச்சயமே பிரம்மாண்ட கல்யாணம். நானு பணிவன்பு கேட்டுக்கிறேன், பணக்காரர்கள் இருப்பீர்களானா ஒண்ணு வேணா செஞ்சு பாருங்க. ஊருடைய துவா உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்க கபருக்கு போன பிறகும் கிடைக்கும். ஒண்ணு செஞ்சா போதும். உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க, நல்லபடியாவே பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப குறைக்க வேணாம், நல்லபடியாவே பண்ணுங்க. இந்த பக்கம் ஒரு 5 ஏழை குமர்களை கூடவே உட்கார வைங்க. இதுல பிரஸ்டிஜ் எல்லாம் பார்க்க வேணாம். என் பையனோட கல்யாணத்தோட அல்லது என் பொண்ணோட கல்யாணத்தோட நான் 5 ஏழை குமர்களை நடத்தி வச்சேன்னு ஒரே சபையில நடத்தணும். அந்த பக்கம் ஒரு ஏதாவது அரசாங்க சத்திரத்துல அதுக்கு காசு கொடுத்து போட்டு உன் பையனை மட்டும் உயர்ந்த மண்டபத்துல வைக்கிறதல்ல. அதே ஏழைகளோடு உன் பையனை வச்சு கல்யாணம் பண்ணு. சத்தியமாக சொல்லுகிறோம், உங்களுடைய அந்த மகனோ அல்லது மகளோ வாழ்வாங்கு வாழுவார்கள், நல்ல துவாவோடு வாழ்வார்கள். ஒண்ணு இல்ல, குதிரைக்கு யாரு இது பண்றதுங்கிறது தான். யாராவது 4 பேர் பிஸ்மில்லா சொல்லி இதை துவக்கி வச்சீங்கன்னா ஏழை குமர்கள் தேங்குவதற்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய செலவினங்களுக்கு அல்லாட்ட இதுவே கப்பாராவாயிரும். யாரெல்லாம் என் பொண்ணோட திருமணத்தோட சேர்த்து 5 பொண்ணு உட்கார வச்சிருந்தேன், 5 பொண்ணு எத்தியமான பொண்ணு, 5 பொண்ணு ஏழையான பொண்ணு, அதனுடைய சாப்பாடு சீர் பண்டபாத்திரம் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன்னு நீங்க சொல்லுவீங்களா இல்லையா? இப்ப சொல்றோம், உன் காசு அல்லாஹ் ரஹ்மத்தாக உனக்கு தந்த காசு. அதுதான் சீர்திருத்த திருமணம். கொஞ்சம் டிஃபரெண்டா முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நாமே நம்முடைய காசுகளை இறைத்து ஆட்டம் போடுவதை விட ஒரு திருமணம் என்ற பெயராலே இன்றைக்கு நாம் மீறுகிற வரம்புகள் நிறைய சொல்லணும். அல்லாஹு அக்பர். உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, நான் சொல்றதெல்லாம் சென்னையில எல்லாம் நின்னுகிட்டே திங்கிறான், எவனும் உட்கார்ந்து சாப்பிடுறது இல்ல. உங்க ஊர்ல எல்லாம் உட்கார்ந்து தானே சாப்பிட்டாங்க. அல்லாஹு அக்பர், பெரிய விஷயம். ரொம்ப பணக்காரங்கிறதுக்கு இப்ப உள்ள அடையாளம் என்ன தெரியுமா? நின்னுகிட்டே திங்கணும். சில பேரு இந்த சபையில எல்லாம் சொன்னா சிரிப்பாங்க. பர்சனலா அவங்க லைஃப்ல அவங்க வீட்டு மேரேஜ்னு வரும்போது அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சேரே இல்ல அந்த ஹால்ல. ஆமா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பரிதாபமா இருக்கும். முதல் விருந்தோம்பல்னா என்ன தெரியுமா? வீட்டுல விருந்துக்கு வந்தவங்களை பக்கத்துல உட்கார வச்சு நாம எடுத்து பரிமாறணும். எடுத்து வச்சுங்க, இது கொஞ்சம் வைங்க, கூட்டு கொஞ்சம் வைங்க, இப்படி எல்லாம் பரிமாற. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல. எல்லாம் ஹை கிளாஸ் ஹோட்டல்கள்ல, பயங்கரமான ஹோட்டல்ல ஒரு இதை பிடிச்சிருப்பாரு, ஒரு சூட்டை அப்படியே பிடிச்சிருப்பாரு. அங்கதான் கல்யாணம். பூரா நின்று திங்கிற வெவ்வே சிஸ்டம். இவர் சேர போட்டு உட்காந்துப்பாரு முன்னாடி. இவர் செய்யற வேலை 2 தான். வாங்க போங்க.
இவருடைய விருந்தோம்பல் அதுல முடிஞ்சிருக்குங்க. வாங்க, அவர் வந்துருவார்ல, போங்க. நீங்க போனீங்கன்னா அங்க ரொம்ப கொடுமையா இருக்கும் அது காட்சி. நான் சொல்றதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது. போன உடனே செக்ஷன் வாரியா நிப்பானுங்க, வரிசையா ஆளுக்கு ஒரு சில்வர் இதை வச்சுட்டு. ஒருத்தன் தட்டு மட்டும் கொடுப்பான். அவன்கிட்ட நீங்க வேற எதுவும் கேட்க கூடாது. அவன் தட்டுக்குன்னு நியமிக்கப்பட்ட மலக்கு மாதிரி. ஜிப்ரைலு, இஸ்ராயிலு, இஸ்ராபில் இப்படி எல்லாம் செக்ஷன் ஒதுக்கி இருக்காங்களா இல்லையா? உயிர் வாங்குறதுக்கு ஒருத்தர், மழை வைக்கிறதுக்கு ஒருத்தர், வகி கொண்டு வர ஒருத்தர், அந்த மாதிரி தட்டுக்குன்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கான். நீங்க அவன்கிட்ட தவறி கூட சோறு போடுன்னு கேட்க கூடாது. அவனுக்கு தட்டை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. கொஞ்ச தூரம் அதை ஏந்திக்கிட்டே நீங்க போகணும். அங்க ஒருத்தன் சோறு மட்டும் வைப்பான். அவன் சோத்துக்குன்னு நியமிக்கப்பட்ட மலக்கு. அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒருத்தன் கட்டாவோ மிட்டாவோ ஏதாவது வைப்பான். இன்னொருத்தன் தயிர் சட்னி வைப்பான். நீங்க அதை ஏந்திட்டே போற காட்சி இருக்கு இல்லையா? அடாடாடாடா, என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ஆமா, பிச்சை எடுக்கிற மாதிரி தான், சொல்ல முடியல. ஆமா, வெள்ளிக்கிழமை நாங்கெல்லாம் சும்மால கூட சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டா, பள்ளிவாசல் தலைவர் நின்றுகிட்டே திங்கிற கல்யாணம் அந்த வாரம் வச்சிருப்பாரு. நீ என்னத்தான் சொல்லியிருக்க பாரு. நாம கிட்டத்தட்ட அது அந்த காட்சியே பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். யா ஹபீப் யா ரசூலல்லாஹ், ஈ கொஞ்சம் போடு, ஈ கொஞ்சம் போடு, அப்படியே போன எல்லாம் போட்டுருவான்ல. கடைசியில ஒருத்தன் 2 தட்டுலயும் நாம ஏந்திட்டு இருக்கிறப்ப தண்ணி பாட்டில கொடுப்பான். இத்தூணா நமக்கு 2 கையில வச்சிட்டு இருக்கிறப்ப தெரியாது. வாங்கி இங்க சொருகுவார். எங்கங்க? பைபாஸ்ல அக்குள்ள சொருகில நரக வேதனை. இது தேவையா? இத கையில பிடிச்சுக்கிட்டு இங்க கொஞ்சம் விட்டாலும் மிஸ் ஆயிரும். இங்க போட்டு டைட்டா இந்த இதை புடிச்சுக்கிட்டு அப்படியே வருவார். இந்த பொசிஷன்லயே பின்னாடி ஒருத்தர் வருவார். தட்டுல வாங்கிட்டு சைட்ல அவரு வச்சுக்கிட்டு இந்த கொடுமையில இந்த 2 பேர் நின்று, அப்புறம் மாப்பிள்ள எப்ப பயணம் போற, நீ எப்ப வந்த, நீ என்ன, 2 பேரும் பேசிட்டு இருப்பான். இடையில விக்குச்சுன்னா கூட கந்தரகோலம். விக்கல் வந்துச்சுன்னு வைங்களேன், பிளீஸ் கொஞ்சம் குடிங்க, தண்ணி குடிச்சிட்டு வாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த நரக வேதனை தேவையா? உட்கார்ந்து சாப்பிட முடியாதா? என்ன தெரியுமா? எவ்வளவு பணம் கூட இருக்குதோ அவ்வளவு தூரம் நின்னுட்டு திங்கணும்னு அர்த்தம். இன்னைக்கு கல்யாணங்களின் மூலமாக காட்டப்படுகிற பந்தாக்கள்ல இது ஒரு பந்தா. திருமதி ஷரீஃபில ஒரு ஹதீஸ் வருகிறது, நீங்க கவனிக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் அறிவிக்கிற ஹதீஸ். சப்ஜெக்ட் எதை பத்தி போகுதுன்னா, நின்னுட்டு குடிக்கிறத பத்தி. நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஷுர்பி காயிமன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு குடிப்பதை தடை செய்தார்கள். ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ், இந்த 2 சஹாபிகளும் சொல்றாங்க, நாங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்டோம். என்ன கேட்டோம்? ஃபல் அக்லு யா ரசூலல்லாஹ், நின்னுட்டு குடிக்க வேணாம்னு சொல்றீங்க, அப்ப சாப்பிடுறது பரவாயில்லையா? ஃபல் அக்லு யா ரசூலல்லாஹ். அதுக்கு பதில் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வதாலிக அஷர்ரு வ அக்பது, அது ரொம்ப கேடு கெட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, நாம சொல்லல, உலமாக்கள் சொல்றதா தயவு செய்து நினைக்க வேண்டாம். வதாலிக அஷர்ரு வ அக்பது, திருமதி ஷரீஃபினுடைய ஹதீஸ் இது. அஷர்னா கெட்டதல்ல, கைர் அப்படின்னா நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். கைர் அப்படின்னா நல்லது, ஷர்னா கெட்டது, அஷர்னா கேடு கெட்டதுன்னு அர்த்தம். அஹ்பதுனா மானக்கேடானதுன்னு அர்த்தம். அஹ்பத் இந்த வார்த்தை எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இஷா போறப்போ ஓதுவோம், மினல் குபுதி வல் கபாயிதி, அந்த வார்த்தை தான் சொல்றாங்க நாயகம் நின்னுட்டு திங்கிறதுக்கு. எந்த வார்த்தையை எங்க கொண்டு வந்து சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? மானக்கேடானதும் கேடு கெட்டதுமானது நின்று கொண்டு சாப்பிடுவது. ஆனா நம்ம பணக்காரங்க யாராவது இந்த வரிசையா போய் நின்னுட்டு திங்கிற இவங்கள்ட்ட போய் சொல்ல முடியுதா? இன்னைக்கு கேக்குறாங்களா? அதாவது ஆடம்பர திருமணம் என்பது ரொம்ப அத்துமீறி நம்மள்ட்ட போயிருச்சு. திருமணம் என்கிற ஒரு சின்ன சுண்ணத்து இவ்வளவு தூரம் விஸ்தீரணப்படுத்தப்பட்டு செலவு செய்யப்படுமானால் சாபக்கேடாகிவிட்டது அல்லவா திருமணம்? சுண்ணத் என்பதை தாண்டி, பரக்கத் என்பதை தாண்டி, எங்களுடைய நபிமார்களின் வழிமுறை என்பதை தாண்டி இவ்வளவு பெரிய சாபக்கேடாக போயிருச்சு. ஏழைகளுடைய கல்யாணத்துக்கு எங்க போவாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய இன்டலெக்சுவல்கள்ல, அறிவுஜீவிகள்ல
ஒருத்தர் அல்லாமா அலிமியானவர்கள், அபுல் ஹசன் அலி நத்வின்னு சொல்லுவாங்க, லக்னோ நதுவா அலிமியான், இந்தியாவினுடைய சொந்த மண்ணில இருந்து அரபு நாட்டு பாடசாலைகளுக்கு பாடம் எழுதி கொடுத்தவர். அவ்வளவு பெரிய அரபி பண்டிட் அவர். சரி, அவரை பத்தி இல்ல, சுருக்கமா விஷயத்துக்கு வந்துடலாம். அவரு ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டோட தலைவரா இருக்கிறார். அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்துக்கு அவர் தலைவரா இருக்கார். இந்தியா முழுக்க ஏற்படுகிற முஸ்லிம்களின் சட்ட பிரச்சனைகள், நிக்காகு, தலாக்கு, பிறை விஷயம், அது இது எல்லாம் அவர்களுடைய கவனிப்பிற்கு கீழே வருகிற தனியார் சட்ட வாரியத்தினுடைய தலைவராக அலிமியா இருந்தப்போ இந்த நாட்டுல இருந்து போன அவங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு லெட்டர், ஒரு ஏழை தந்தை அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. நல்ல தொழுகையாளி, நல்ல மனுஷன், ஆனா பரம ஏழை. அவர் அலிமியானுக்கு எழுதுகிறார். அலிமியானவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கண்ணீரை பதிவு செய்த கடிதங்கள் என்று சொல்லி சில லெட்டர்ஸ் எல்லாம் தொகுத்து எழுதியிருக்காங்க ஒரு நூல்ல. அதுல இந்த லெட்டர் இடம்பெறுகிறது. என்ன லெட்டர் தெரியுமா? முஸ்லிம் பர்சனல் லா போர்டுடைய தலைவர் அவங்களுக்கு எழுதுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், இந்தியாவில இருக்கிற முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்திற்கு, ஷரியத் சட்டங்களுக்கு நீங்கள் தான் இப்போது தலைவர் என்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு 4 பெண் மக்கள், 4 பேரும் வயசுக்கு வந்துட்டாங்க. ஒரு கொமுறை நிறைவேற்ற கூட என்கிட்ட காசு இல்ல. ஒரு கொமுறை நிறைவேற்ற கூட என்கிட்ட காசு இல்ல. 4ம் ஒன்றன் பின் ஒன்றா 2 வயது இடைவெளியில் 4 பேரும் வயசுக்கு வந்து கன்னி பெண்களாக அல்ல, முதிர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. காரணம், எங்களுக்கு இருக்கிற எங்க ஊர்ல இருக்கக்கூடிய கல்யாண சூழல், நான் கடன் வாங்கியோ வட்டி வாங்கியோ எந்த வகையிலையும் பொருளாதார சுமையை என்னால சுமந்துக்க முடியாது. நான் எங்க ஊர் ஆலிம்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், குடும்பத்தோட தற்கொலை செய்யறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டேன். எங்க ஊர்ல உள்ள ஆலிம் சாக்கெல்லாம் அப்படி அனுமதி இல்ல, தற்கொலை செய்யறது ஹராம்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு பெரிய ஆளு, முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்துக்கு தலைவரா இருக்கிறீங்க, அதனால உங்கள்கிட்ட கேக்குறேன், எப்படியாவது என்ன மாதிரி கஷ்டத்துல உள்ளவனுக்கு நீங்க கொஞ்சம் சட்டம் பார்த்து சொல்லுங்க, நான் என் 4 பிள்ளைகளோட தற்கொலை செஞ்சுக்கலான் இருக்கேன். அலிமியானவர்கள் பணக்காரர்களை சாடி திருமணத்தினுடைய சந்தையை இவ்வளவு தூரம் விளையாற்றி விட்ட பாவிகளே, இது தற்கொலைகளுக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள் என்று அலிமியான் இந்திய முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்து கேள்வி கேட்ட அந்த கடிதம் இருக்கிறது. இது கேள்வி கேட்டுட்டவர் ஒருத்தர், இப்படி நிறைய பேர் ஏழை குமர்கள். ஆனா நிக்காவோட ரேட் ஏறிடுச்சு. நிக்காவுடைய ரேட் ஏறிடுச்சு. சிம்பிளாக திருமணம் செய்ய முடியவில்லை. அப்படி செய்ய முன் வந்தால் அந்த பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். காசு இல்ல, எவன் கட்ட முன் வருவான்? எவ்வளவு தூரம் பணப்புழக்கமோ அவ்வளவு தூரம் தான் நல்ல சம்பந்தம் என்று ஆகிவிட்ட போது தற்கொலைகளை தவிர இவர்களுக்கெல்லாம் வேறு என்ன முடிவு கிடைக்க முடியும்? அதற்கு அலிமியானவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீரை வரவழைத்தது என்று சொல்லுகிறார். கல்யாண சந்தை எவ்வளவு எகிரிச்சு தெரியுமா இப்போ? அல்லாஹு அக்பர். அதுலயும் சில பேர் பொண்ணு விட்ட புளிஞ்சு எடுத்துறான். ரம்ஜானுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டான்னு வைங்களேன். இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல, நான் எங்க ஊர்ல எல்லாம் சொல்றேன். ரம்ஜான்ல இஃப்தார் அனுப்பணும் ஒரு நாள் தனியா, அது பல ஆயிரம் செலவுல அனுப்பணும். ஏன்னா அந்த மூதேவி இவங்க வரலன்னா நோம்பு திறக்க மாட்டான். இங்கிருந்து இஃப்தார் போகணும். இன்னும் கல்யாணமே ஆகல, நோம்புக்கு துணி எடுத்து அனுப்பணும். கல்யாணம் ஷவ்வால்ல தான் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நிச்சயம் முடிஞ்சா இல்லையா? என்ன மாப்பிள்ளைக்கு இன்னும் கஞ்சி விட வரல? கஞ்சி விட மட்டுமா போகும்? அதுல கஞ்சி விட வரலம்பா. மாப்பிள்ளைக்கு இன்னும் துணி எடுத்து கொடுக்கலையாம்பா. அதுலயும் சில பேர் எல்லாம் இந்த பொண்ணு விட்ட போட்டு புளியுது இருக்கிறது இல்லையா? டெலிவரிக்கு சென்னையில டெலிவரிக்கு அனுப்பிச்சுடுறாங்க. மருமகளை அனுப்புறப்ப அந்த மாமியார் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? மூத்த மருமகளுக்கு 2 பேருக்கும் டெலிவரி அப்பல்லோல தான் பார்த்தோம். அப்பல்லோல டெலிவரி பார்த்தோம். வேற ஆஸ்பத்திரிக்கு எதையாவது கொண்டு போயிடாதீங்க, அப்பல்லோலயே போங்க. அதாவது நார்மல் டெலிவரி பண்ண பாரு,
அறுத்து போடாத, ஆபரேஷன் பண்ணி போடாதேன்னு சொல்லி அனுப்புவாங்க, பாத்துருக்கோம். நீ அறுத்து போடுறியோ ஆளை காலி பண்றியோ எதா இருந்தாலும் அப்பல்லோவுக்கு போயிரு. ஏன்னா குடும்ப கௌரவம். ஏற்கனவே 2 மருமக அப்பல்லோலதான் பிறந்திருக்கான். டெலிவரி பார்த்தாங்களாம். அந்த தகப்பனார் வந்து சொல்றாரு, அதுல டெலிவரிக்கு அனுப்புறதுக்கு ஆஸ்பத்திரி பேரெல்லாம் எழுதி கொடுக்குறாள். ஆமா, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க போகல, வழி வந்துருச்சு. பக்கத்துல ஜெயின் கம்யூனிட்டி நடத்துற ஒரு ஆஸ்பத்திரி, ஜெயினர்கள் இருக்காங்க இல்லையா, இலவச அந்த மகிழா சபான்னு சொல்லி ஜெயினர்கள் நடத்துற ஒரு இலவச ஆஸ்பத்திரி ஒண்ணு. வழி வந்த உடனே டக்குன்னு கொண்டு போயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் போன உடனே அரை மணி நேரத்துல நார்மல் டெலிவரி. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த அம்மா பாக்குறதுக்கு வரல. யாரு? மாமியா. போயும் ஒரு இலவச ஆஸ்பத்திரியில போய் பிறந்திருக்க குழந்தை பெற்றிருக்கிறா. எங்க குடும்ப பாரம்பரியத்தையே கெடுத்துட்டா. இப்ப இதே அப்பல்லோல போய் அறுத்து போட்டிருந்தா இந்த அம்மா டெலிவரி டைமுக்கே வந்துடும். இப்ப என்னன்னா, இலவச ஆஸ்பத்திரியில அது நார்மல் பிறந்திருக்கு, தாயும் சேயும் நலம், அல்லாஹ் கிருபையில நல்லா இருக்காங்க. இந்த மூதேவி வரல, பாக்குறதுக்கே வரல. அப்புறம் 7 நாள் கழிச்சு வம்படியா அவங்க எல்லாம் சொல்லி வந்து குழந்தைய கையில கொடுக்குறாங்க. குழந்தைய வாங்கின உடனே பஞ்சு டைலாக் ஒண்ணு, பஞ்சு டைலாக், உன்னோட நசீபு இங்க வந்து பிறந்திருக்கிற. நான் என்ன சொல்றேன், இப்ப என்ன நசீபு கெட்டுருச்சுன்னு, என்ன நசீபு கெட்டு போச்சு அந்த குழந்தைக்கு? ஏன் கைகால் ஊனமா போச்சா? கண்ணு குருடா பிறந்திருக்குதா? அழகான குழந்தை கையில வாங்கி வச்சுட்டு டைலாக். அதாவது இந்த மாதிரி மாமியாருங்க ஒளியிற வரையும் கல்யாண செலவெல்லாம் ஒளியவே ஒளியாது. எவ்வளவு தூரம் ஒரு திருமணத்தை வைத்துக் கொண்டு கசக்கி பிடிவதற்கு, செலவை அள்ளி விடுவதற்கு ஒரு அளவு வேண்டாமா? எங்க போவான் ஏழை? ஒண்ணு மார்வாடிட்டு போய் வட்டிக்கு வாங்குவான், இல்ல அப்படின்னா கடன் வாங்குவான். கடன் வாங்கி கட்ட முடிவு தருவதற்கு ஆள் இல்லை, கடைசியில வட்டிக்கு போவார்கள். உங்க ஊர்ல எல்லா ஊர் நிலைமையும் தான். என்னன்னா, இந்த ஊர்ல ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸ் சிம்பிளை பாதுகாத்துறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க தெரியுமா? வட்டிக்கு வாங்கி திருமணத்தை நடத்துகிறார்கள், வலிமா நடத்துகிறார்கள், நிச்சயம் நடத்துகிறார்கள். பொண்ணை அனுப்பிச்சு கொடுத்து போட்டு காலம் பூரா வட்டி கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற பெரியவர்கள் இருக்கிறார். அவங்க எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, அல்லாஹ் எங்கூட யுத்தத்துக்கு வான்னு 2 பேத்துக்கு மட்டும்தான் சொல்றான். 2 பார்ட்டி தான். வேற யாரையும், எந்த பாவம் செய்தவனையும் என்னோட யுத்தத்துக்கு வான்னு கூப்பிடல. அல்லாஹ் என்னோட யுத்தத்துக்கு வான்னு கூப்பிட்டது 2 பேர். ஒண்ணு வட்டிக்காரன், வட்டி வாங்குறவன். 2வது ஆன்மீக பெரியவர்களை, மார்க்க அறிஞர்களை, இறைநேசர்களை, இவங்களை தகாத வார்த்தைகளால் பேசுபவர். நல்லா தெரிஞ்சுக்கணும், அவுலியாக்கள் விஷயத்தில் எல்லாம் நாவு வரம்பு மீறிச்சுன்னா தண்டனை எல்லாம் இல்ல, இறைவனோடு போர், அல்லாவோடு போர் பிரகடனம் என்பது இந்த 2 பார்ட்டிக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல. ஹதீஸ்கள்ல நான் அவர்களோடு யுத்தத்திற்கு வெளியே வருகிறேன். யாரால் முடியும் இறைவனோடு யுத்தம் செய்ய? அவன் அனுப்பிய சின்ன அதாபை தாங்குவதற்கு கூட இந்த மண்ணில் இருக்கிற எந்த உயிருக்கும் ஆற்றல் இல்லை. அப்போ வட்டிக்கு கொண்டு போய் ஒரு ஏழை தாயை, ஒரு ஏழை தகப்பனை நிறுத்தி வைக்கிற கொடுமையை இந்த ஆடம்பர திருமணங்கள் தானே செய்கிறது. ஆனா இந்த நிலை நீடிக்குமானால் ஏழைகளுடைய பத்துவாக நம்மை சும்மா விடும். எவ்வளவு தூரம் இவர்கள் கல்யாணத்தில பத்திரிகையில தொடங்கி கடைசியாக இவர்களுடைய விருந்து, அது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு ஓரளவு நடுத்தர வர்க்கம் கூட கோடிகளிலே கல்யாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார். கோடிகளை. ஒரு திருமணத்தை வச்சு நாம பண்ற அத்துமீறல்கள், ஏராளமான அத்துமீறல்கள்ல மிக முக்கியமாக நிறைய சொல்லணும். திருமண அத்துமீறல்கள் செலவினங்கள்ல மாத்திரமல்ல, பொதுவாவே சொல்றேன். இல்ல இப்படியெல்லாம் நீங்க அது ஒரு 100 பவுன் 150 பவுன் போட்டு பயங்கரமான செலவு பெண்ணு வீட்டுல செலவழிச்சுட்டு கொண்டு வச்சீங்கன்னா அது அதோட அதிகாரத்தோட தானே வரும். நிறைய குடும்பத்துல இன்னைக்கு ஏன் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? தெளிவா அந்த புள்ள சொல்லுது, நான் ஒன்னும் சும்மா வரல.
எங்க அத்தா அம்மாவும் இவ்வளவு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, நாங்களும் எல்லாம் கொண்டு தான் வந்திருக்கோம். ஒண்ணும் பேச முடியாது. தண்ணி மத்திட்டு வாமான்னு சொல்ல முடியல. ஏன் கை கால் இல்லையான்னு திரும்ப கேட்பா. காரணம், நீ எல்லாமே கரன்சில கல்யாணம் பண்ணிருக்க. நற்குணங்களை பார்த்து, மார்க்கப்பற்றை பார்த்து செய்த திருமணம் எல்லாம் மலையேறி போய்விட்டது. எனவே இன்னைக்கு இந்த சூழ்நிலைகளை அனுபவித்துத்தான் ஆகும். எல்லாமே காசை மையப்படுத்தி கல்யாணம் நடந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையும் விளங்குறது இல்லை. ஒரு காலத்துல காசு பணம் அதிகமா விளையாடாத காலத்துல கணவன் சொன்னா அவ்வளவுதான், மனைவி கப்சுப்புன்னு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படியே ஆச்சு. ஆமா, நேர் மாத்தம். மனைவி என்ன சொன்னாலும் ஆப், அவ்வளவுதான். அவர்கள் தான் பேசுகிறார்கள். ஒரு நேரத்தில் ஆணாதிக்கம் சொல்லப்பட்டது, இன்னைக்கு பெண்ணாதிக்கம் சொல்லப்படணும். தாய்மார்கள் எல்லாம் வேற உட்கார்ந்துருக்காங்க, ஓரளவு வந்திருக்கிறார்கள். தாய்மார்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றப்பவே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க நல்ல வேளை காலையில வச்சுட்டீங்க, அதனால வந்துட்டாங்க. சாயந்தரம் வச்சிருந்தா வரமாட்டாங்க. ஏன்னா மெகா சீரியல் இருக்கு. ஆமா, டைட் ஷெட்யூல்டு அவங்களுக்கு. 6 மணில இருந்து 11 மணி வரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒவ்வொரு அரை மணி நேரமும் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. கப்பருக்கு பதில் சொல்லணுமா இல்லையா, கேள்வி கணக்குக்கு. சனி ஞாயிறுல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, திங்கள் முதல் வெள்ளி வரை. அதனால சனி ஞாயிறுல வச்சா வந்திருப்பாங்க. நீ திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரையும் வச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க கம்பத்துல இருந்து சொல்ல முத கூட்டிட்டு வந்தாலும் சரி, அடையாறுக்காரரை கூட்டு வந்தாலும் சரி, என்ன வேணாலும் பேசு. நாங்க வந்து செம்பருத்தியை விட்டுட்டு வர முடியாது. அவங்களுக்கு தெரியுது. அவங்க இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா, அஜர்த்துக்கு செம்பருத்தி எல்லாம் எப்படி தெரியும்? ஒரு திருமண சந்தையில பணம் விளையாடுகிற போது என்ன ஆகுதுன்னா, வரக்கூடியவள் உங்களுக்கு அடங்கி நடப்பாள் எல்லாம் சொல்ல முடியாது. அடங்கணும்னு இல்ல, ஓரளவு வாழ்க்கை துணையாவது இருக்கணுமா இல்லையா? நான் திருமண விழாக்கள்ல சொன்னது உண்டு. ஒரு பத்திரிகையில படிச்சதுதான். சொர்க்கத்துல 2 வரிசை இருந்துதான். 2 வரிசை. இந்த பக்க வரிசையில கேட்ல தலைவி போட்டிருந்ததான், மனைவியை அடக்கியவர்கள் அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு போர்டு போட்டிருந்துச்சா, மனைவிக்கு அடங்கியவர்கள். அடக்கிறது ஒரு லிஸ்ட், அடங்கிறது ஒரு லிஸ்ட். இது வந்து பத்திரிகையில் நான் படிச்சது. அஜர்த்து சொல்றதுனால ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இப்படி 2 வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அடக்கியவர்கள், அடங்கியவர்கள். இங்கிருந்து ஒரு ஆளு போய் பார்த்தாராம், யாரு அந்த பக்கமா இந்த பக்கமா யாரு இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா, அத்தனை பயணம் அடங்கியவர்கள் வரிசையில கியூல நிக்கிறான். இங்க யாருமே இல்லை, ஒரே ஒருத்தன் நிக்கிறான். எதுல? அடக்கியவர்கள் வரிசையில. இங்கிருந்து போன ஆளு அவரை கூப்பிட்டு, யூ ஆர் கிரேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்ன மாதிரி எல்லாம் வர முடியாதியா, அத்தனை பயலும் அங்க போயிட்டான் அடங்கி, நீ ஒருத்தன் தான் அடக்கி இருக்க, பயங்கரமான விஷயோட கைய கொடுத்தப்போ அவன் சொல்லிருக்கான். வேணு முழிக்கிறான் அவன். அவன் சொன்னானா, நீ எதுக்கு என்னை பாராட்டுறன்னு தெரியல, என் வைஃப் இங்க நிக்க சொல்லிச்சு, அதனால நான் நிக்கிறேன். ஆமா, அவன் எல்லாத்தையும் கம்பிட்டான். இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களிலே பிரச்சனைகளுக்கு பின்னால், பிளவுகளுக்கு பின்னால் காசை மையமாக வைத்து நடத்தப்படுகிற ஆடம்பர திருமணங்கள் என்று தைரியமாக சொல்லலாம். தைரியமா சொல்லலாம். ஆடம்பர திருமணம் மட்டுமல்ல, நம்முடைய மாப்பிள்ளை பெண்களையும் கூட ஆடம்பர வாழ்க்கைக்கே பழக்கப்பட்டு விட்டோம். அதனால என்ன தெரியுமா, போற இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வாழ்றதுக்கு தயாரா இல்ல. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு தலாக்கு கேட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்கிற 190% பேர் 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க. 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க. இன்னொன்னு சொல்லிட்டா, அந்த காலத்து ஆளுங்க எல்லாம் படிக்கலங்கிறோம், நாமெல்லாம் படிச்சு கிராஜுவேட்டுங்கிறோம். யாரு படிச்சாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் நல்ல முறையில வாழ்ந்தாங்க 60 வருஷம் 70 வருஷம். இன்னைக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல புலாவுக்கு அப்ளிகேஷன் போடுது இந்த பொண்ணு. இவரு கூட நான் வாழ மாட்டேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதே கூத்தாநல்லூர்ல ஒரு கூட்டத்துல சென்னையினுடைய தலைமை காசி ஒருத்தர், அவரு
முஃப்தி சலாவுத்தீன் சாப் உங்களுக்கு தெரியும், பேசுறப்ப சொல்றாரு, 2000க்கு முன்னாடி வரைக்கும் அதிகமாக நான் தமிழ்நாட்டிலே சந்தித்தது தலாக் அதிகமா நடந்தது. இந்த 2000க்கு பின்னாடி தலாக்கை விட குலா அதிகம் நடக்கிறது. குலான்னா என்ன? பொண்ணுக நான் இவரு கூட வாழ மாட்டேன்னு சொல்லி தானா விளைவிக்கிறாங்க. ஆனா விலகிற பெண்களுக்கு வயது எல்லாமே 30க்கு கீழே. 30க்கு கீழே விலகி கொள்ளுகிற ஆண் பெண் என்ன விலகுகிறார்கள்? இவர்கள் என்ன படித்தார்கள்? நம்முடைய மூதாதையர்கள் வாழ இல்லையா? திருமணம் ஒரு 60ஆம் பயிர் இல்ல, ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? இந்த நாட்டுல 60ஆம் கல்யாணம் கொண்டாடின நிறைய பேர் முதியவர்கள். ஆனா 30 வயசு கூட உங்களால வாழ முடியலன்னா மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கைக்கு நீங்கள் பழகி போய்விட்டீர்கள். நம்முடைய ஆடம்பர திருமணங்களிலே இருந்து இது எல்லாமே தொடங்குகிறது. உச்சகட்டமாக ஒரு திருமணத்தை வைத்து நடத்தப்படுகின்ற இன்னமும் நிறைய இந்த பணங்காசுகள் சம்பந்தப்பட்டு சொல்லலாம். ஆடம்பர திருமணங்களால் தான் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறோம். நான் வந்திருக்கிற பெரியவர்களை, தனவந்தர்களை, இந்த கழகத்தை, இந்த இயக்கங்களை நடத்தக்கூடியவர்களை, இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துகளுடைய பல்வேறு மார்க்க ஸ்தாபனங்களினுடைய பெரியவர்களை கேட்கிறேன். 4 பணக்காரங்க யாராவது கொஞ்சம் முன்வாங்க, எளிமையான முறையில சீர்திருத்த திருமணம் செஞ்சு காமிங்க. உங்களுடைய பிள்ளையோடு சேர்ந்து 4 ஏழை பிள்ளையும் அமரட்டும். அப்படி ஒன்னே ஒண்ணு நடத்துங்க தயவு செய்து. நாங்கள் ஒட்டுமொத்தமாக உலமாக்கள் வந்து வாழ்த்துகிறோம். அப்படி ஒரு திருமணம் வருமானால் நிச்சயமாக இந்த ஊரில் இருக்கிற எல்லாரின் துவாவுக்கும் அது காரணமாக ஆகும். நீங்க துவக்கி வச்சிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அப்படி எத்தனை நடந்தாலும் அதனுடைய நன்மை உங்களை சேரும். திருமணங்களிலே ஆடம்பரங்களை தவிர்ப்போம், மன நிம்மதியோடு வாழ்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அனாவசியமான அத்தனை செலவுகளிலே இருந்தும் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இஸ்லாமிய திருமணங்களையும் அதற்கு பின்னுண்டான இல்வாழ்க்கையையும் எல்லாம் வல்ல இறைவன் அபிவிருத்திகள் நிறைந்த வாழ்க்கையாய் ஆக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு